வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அடுத்த சில வாரங்களில் தீர்மானம் எடுக்கவுள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் பரந்துபட்ட கூட்டணியொன்றை உருவாக்குவது தொடர்பில் ஆழமாக சிந்திப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அறிவிப்பு. நுவரெலியாவின் சுற்றுலா தொழில்துறையின் மறுமலர்ச்சி தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆராய்வு. கடந்த சிவராத்திரி தினத்தில் வவுனியா வெடுக்குநாரி மலையில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் தொடர்பில் விசாரணை. சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 679 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடல். தொடர்வது முதன்மைச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அடுத்த சில வாரங்களில் தீர்மானம் எடுக்க உள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு தமக்கு பல தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதாக நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இது தொடர்பில் கோரிக்கைகள் விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதனையடுத்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அடுத்த சில வாரங்களில் தீர்மானம் எடுப்பதாக விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் பொருத்தமான முடிவுகளை முறையாக வெளிப்படுத்துவோம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஆண்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பரந்துபட்ட கூட்டணி ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் ஆழமாக சிந்திப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அந்த வகையில் சிறுபான்மை தேசிய இனங்களில் ஒன்றான முஸ்லிம்களை பிரதிநிதித்துவம் செய்யும் பெரும்பான்மை கட்சி என்ற வகையில் இந்த தேர்தலில் காத்திரமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய தார்மீக கடமை எமக்கு உள்ளது. அந்த வகையில் நாங்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் மற்றும் கள ஆய்வுகளை ஆழமாக அவதானித்து வருகிறோம். எவ்வித தொடர்ச்சியான அவதானங்களின் அடிப்படையில் எமது இறுதியான நிலைப்பாட்டினை எதிர்வரும் மே மாதம் அல்லது ஜூன் மாதங்களில் வெளிப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கிறோம். அதே நேரம் நாம் தற்போது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் பங்காளியாக உள்ளோம். அவ்வாறு இருக்கின்ற போதும் தென்னிலங்கை தேர்தல் களத்தில் மும்முனை போட்டியொன்று ஏற்படும் பட்சத்தில் வரப்போகின்ற விளைவுகள் பற்றி நாம் தீவிரமாக கவனம் செலுத்த உள்ளோம். குறிப்பாக வேட்பாளரின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து நாம் கரிசனைகளை கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பரந்துபட்ட கூட்டணி ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பில் மூடிய அறை பேச்சுக்களையும் முன்னெடுத்து வருகிறோம். அப்பேச்சுவார்த்தைகள் தற்போது வரையில் இறுதியான கட்டத்தினை அடையவில்லை. ஆகவே அவற்றின் இறுதியான முடிவுகளும் எமது தீர்மானங்களில் செல்வாக்கு செலுத்த உள்ளன. அதே நேரம் எம்மை பொறுத்தவரையில் தனிநபரின் வெற்றியை மையப்படுத்தியோ அல்லது அடுத்த 6 வருடங்களுக்கு தனிநபர் ஒருவர் அதிகாரத்தை கையளிக்கும் வகையில் தீர்மானங்களை எடுக்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கும் நிலைமையையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இதுவரையிலும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுகின்ற நபர் பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கட்சியோ அல்லது அக்கட்சி சார்ந்த கூட்டணியோ தான் பாராளுமன்றத்தில் ஆட்சி அமைத்து வந்திருந்தமை வரலாறாக உள்ளது. ஆகவே அதற்கு மாறாக அரசியலின் நிகழ்வுகள் இடம்பெறுவது என்று அதீதமாக நம்பிக்கை கொள்ள முடியாது. அதே நேரம் சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகள் உள்ளன. அவற்றில் குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஜனாதிபதி வேட்பாளரும் அவரை பிரதிநிதித்துவம் செய்யும் பாராளுமன்ற ஆட்சியும் அமைய வேண்டும் என்பது முக்கியமான விடயமாகிறது. ஏற்கனவே சிறுபான்மை தேசிய இனங்களின் பல்வேறு விடயங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. விசேடமாக கூறுவதாக இருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்களை அடிப்படையாக முன்வைத்து முஸ்லிம் சமூகம் மீது பாரபட்சம் காண்பிக்கப்பட்டு பழிவாங்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் தற்போது குறித்த மிலைச்சத்தனமான தாக்குதல்களின் பின்னால் பெரிதொரு சதிவலையையும் சக்தியுள்ளதாகவும் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அது பற்றிய விசாரணைகள் முறையாக ஆரம்பிக்கப்படவில்லை.
குறித்த விடயம் சம்பந்தமாக உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு விசேட ஆணைக்குழுவின் மூலமாக சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் அனைவரும் பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்பட்டு முஸ்லிம் சமூகத்தின் மீதான சந்தேக பார்வை களையப்பட வேண்டும். அதேபோன்று நாட்டின் பொருளாதார விடயமும் மிகவும் முக்கியமானது. சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள உடன்பாடுகளின் பின்னர் மீள திருத்தம் செய்ய முடியாது. ஆகவே அந்த உடன்பாடுகள் நாட்டின் எதிர்காலத்தினை பாதிக்காத வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக தற்போது அரசியல் லாபத்திற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை பயன்படுத்திய பின்னர் மீண்டும் பொதுமக்களை நெருக்கடிகளுக்குள் தள்ளிவிட முடியாது. அதேபோன்று சர்வதேச நாணய நிதியத்தின் உதவித்தொகைக்கு அப்பால் நாட்டின் நிலைமைகளை மாற்றவல்ல நிதியுதவிகளையும் உள்நாட்டு மேம்பாட்டையும் காண்பதற்கான வழி கண்டறியப்பட வேண்டும். இவ்விதமான விடயங்களை எல்லாம் வெளிப்படைத்தன்மையுடன் கையாளக்கூடிய தலைமையை நாட்டுக்கு அவசியமாகிறது. ஆகவே சரியான நேரத்தில் பொருத்தமான முடிவுகள் அவசியமாகிறது. அவற்றை நாம் முறையாக வெளிப்படுத்துவோம் என ரவுஹாக்கியும் தெரிவித்துள்ளார். நுவரேலியாவின் சுற்றுலா தொழில்துறையின் மறுமலர்ச்சி தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆராய்ந்துள்ளார். நுவரேலியாவின் எழில்மிக்க மலைகளை அண்மித்துள் காணப்படும் சுற்றுலா தொழில்துறையின் மறுமலர்ச்சி தொடர்பில் ஆராய இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவரேலியா உடப்புசெல்லாவ ஹாட்லாட்ஜ் தோட்டத்திற்கு நேரடி விஜயம் செய்தார். பெஹாஸ்டைல் பாதையினூடாக ஜனாதிபதி நடைப்பயணமாக குறித்த பகுதிகளை மேற்பார்வை செய்தார். பெஹாஸ்டைல் என்பது இலங்கையின் மத்திய மலைப்பகுதியூடாக செல்லும் 300 கிலோமீட்டர் மலையேறும் பாதையாகும். ஆசியாவின் மிக ரகசியமான பாதைகளில் இதுவும் ஒன்றாகும். பெஹோ ட்ரெயில் என்பென்று அழைக்கப்படும் இந்த பாதையானது கண்டியில் ஆரம்பித்து ஹட்டனூடாக ஹட்டன் தென்ன தேசிய வனப்பூங்கா வரையில் செல்கிறது. அதன் பின்னர் ஹப்புத்தளை எல்லவூடாக பயணித்து அழகிய நுவரேலியா நகரத்தில் பயணத்தை நிறைவு செய்யலாம். இந்த பாதை பிரித்தானிய காலனித்துவத்தில் பெருந்தோட்டங்களில் இருந்து தொழிற்சாலைகளுக்கு செல்ல பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பாதையூடாக 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைப்பயணமாக சென்ற ஜனாதிபதி ஹாட்லாட்ஜ் தோட்ட மக்களுடனும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். அப்பகுதி மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிறப்பு வரவேற்பு அளித்ததோடு ஜனாதிபதி அங்குள்ள மக்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இந்த விஜயத்தின் போது தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் கல்வி சுகாதார பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்தியிருந்த ஜனாதிபதி உயர்தரத்தின் பின்னரான அப்பகுதி பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்தும் ஆராய்ந்தார். அதனையடுத்து தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சினைகள் குறித்தும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார். இப்பகுதியினூடாக மலையேறும் சுற்றுலா பயணிகளுக்கு சுவையான தேநீர் கோப்பை ஒன்றை அருந்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். பின்னர் சுற்றுலா தொழில்துறையை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். இதன்போது சுற்றுலா ஆலோசகர் மிகோல் குனாட் உலகின் மிகச்சிறந்த மலையேறுதல் களமாக இலங்கையை உலக வரைபடத்தில் இணைக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார். ஹைகோர்ட் ரயில் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உதவியமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நன்றி தெரிவித்த மிக்கேல் குனாட் சுற்றுலாத்துறையில் புதிய மாற்றத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஜனாதிபதி முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்தார். கடந்த சிவராத்திரி தினத்தில் வவுனியா வடுக்குநாரி மலையில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சிவராத்திரி தினத்தில் வவுனியா வடுக்குநாரி மலையில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் தொடர்பில் வவுனியா பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழு இன்று விசாரணைகளை முன்னெடுத்தது. குறித்த விசாரணையில் தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் ஆலயத்தின் செயலாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை குறித்த விசாரணை தொடர்பாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுள்ளதுடன் எதிர்வரும் நாட்களில் நெடுங்கேணி போலீசார் மற்றும் வனவள திணைக்களத்தினரிடம் அழைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் திணைக்களத்தினர் நாங்கள் தொல்லியல் சின்னங்களை சேதப்படுத்தியதாக சில ஆவணங்களை அவர்களிடம் பெற்றிருந்தார்கள். அந்த ஆவணத்திலே மேல் உச்சிமலையில் நெருப்பு மூட்டியதற்கான ஒரு படத்தினை அங்கு காண்பித்திருந்தார்கள். அந்த இடத்தில் அதுதான் தங்களது தொல்லியத்தை சேதப்படுத்தியதாகவும் அதன் பிறகுதான் அது அந்த கைதுகள் இடம்பெற்றதாக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் உடனடியாக அதை மறுதளித்திருந்தோம். அந்த மறுதளித்த காரணம் தொல்லியல் திணைக்களத்தினர் 8ஆம் தேதி காலமையிலிருந்து மாலை 4:30 மணி வரையும் அந்த இடத்தில் அவர் நின்றதாகவும் அங்கு சொல்லியிருந்தார்கள். அந்த காலப்பகுதிகளில் நாங்கள் தலையூடாக கொளுத்துவதற்கான எந்த ஆதரவும் அவர்களிடம் இல்லை. அது மட்டுமல்லாமல் மேல் உச்சி மலைக்கு தாங்கள் அன்றைய நாள் ஃபுல்லாக தாங்கள் செல்லவில்லை என்றும் இங்கு சொல்லியிருந்தார்கள். அப்போ அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே முரண்பாடு இருக்கின்றபடியால் நாங்கள் அதனை உடனே மறக்கப்படுகிறோம். 8ஆம் தேதி காலமே அந்த இதில் காட்டுகின்ற ஒளிப்படமானது 7ஆம் தேதி இரவே அங்கு காவலுக்கு நின்ற நெடுங்கணி போலீசாரால் அது கொளுத்தியதற்கான சான்றுகள் எல்லாமே நாங்கள் 8ஆம் தேதியே இந்த ஊடகங்கள் ஊடாக எல்லாமே தெரியப்படுத்தியிருக்கோம். இந்த போலீசார் காவலுக்கின்ற போலீசார் கொளுத்திய அந்த படத்தை தான்
இன்று கொண்டு வந்து மனித உரிமை ஆணைக்குழுவிலே தொல்லியல் திணைக்களம் தாரப்படுத்தி அதை நாங்கள் செய்வதாக ஒரு சோதனை என்று செய்கிறார்கள். இது முற்றிலும் பொய்யானது. இது தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணையாக நெடுங்கணி போலீசாரும் நெடுங்கணி வன இலாக்கும் விசாரணை செய்திருக்கிறார்கள். அந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியிருக்கிறார். சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 679 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் மருந்து பொருட்கள் மோசடி இடம்பெற்றது மட்டுமல்லாது சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 679 வாகனங்கள் காணாமல் போயுள்ளன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரபஞ்ச தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 157வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பகிர்மதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் ஹம்பாந்தோட்டை கிரிந்த முஸ்லிம் மகாவித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේ රටේම ජීවත් වෙලා අපේ මාතෘ භූමිය ගොඩ ගැනීමට අවශ්‍ය சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற மருந்து பொருள் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் லஞ்ச மோசடிகள் தொடர்பில் வெளியான அம்பலத்தினால் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பல சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் போராட்டத்தை நடத்தி திருடர்களை நீதிமன்றில் நிறுத்தியது. மருந்து பொருள் மோசடி குறித்து பலர் பேசினாலும் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 679 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் அறிவித்துள்ளது. இதில் 240 வாகனங்கள் குறித்த சில தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் சுகாதார அமைச்சு மேலதிக தகவல்களை கணக்காய்வு அலுவலகத்திற்கு ஒப்படைக்கவில்லை. மேலும் 439 வாகனங்கள் குறித்து எந்த தகவலும் இல்லை. பங்குரோத்தான நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும்போது பார்த்து கொண்டிருக்க முடியாது. அரசு நிறுவனங்களில் இவ்வாறான பல முறைகேடுகள் காணப்படுவதால் இந்த மோசடிகள் திருட்டுகள் ஒவ்வொன்றும் தெளிவாக விசாரிக்கப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படும். இதற்கான நடவடிக்கைகளை எமது ஆட்சியில் முன்னெடுப்போம். நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு அரசு மற்றும் தனியார் கூட்டு ஒப்பந்தங்களை மையமாக கொண்ட திட்டங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். நாட்டில் நிதி மற்றும் மூலதன பற்றாக்குறை மற்றும் நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் இல்லாத காரணத்தினால் இந்த யோசனை சரியாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தேர்தல் வருடத்தில் அரசாங்க தரப்பினர் தமது நட்பு வட்டார நண்பர்களுடன் இணைந்து அரசாங்க தனியார் ஒப்பந்தங்களை அமுல்படுத்தி பாரிய அளவிலான காணி கொள்ளைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் இந்த காணி கொள்ளை நடந்து வருகின்றது. இதற்காக ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டு பாரிய அளவில் இடம் கைப்பற்றல் நடந்து வருகின்றது. இந்த கொள்ளை சம்பவத்தில் யாரும் சிக்க வேண்டாம். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும். நாட்டுக்கு எத்தகையதொரு தலைவர் தேவை என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டும். நட்பு வட்டார முதலாளித்துவத்தால் இந்நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. நாட்டுக்கு தேவை போலி குடும்பத்துக்கு அஞ்சும் தலைமையா? வெளிநாட்டு பயணங்கள் மூலம் நாட்டின் நிதி வளத்தை பொய்யாக அளிக்கும் சவாரி தலைவர்களா அல்லது வெறும் வாய்ச்சொல் தலைவர்களா? இல்லையென்றால் அதிகாரம் இல்லாமலும் மக்களுக்காக சேவைகளை முன்னெடுக்கும் தலைவர்களா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும். தொழில் வல்லுநர்களை நாடு இழந்தால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் ஏற்படும் பாதிப்பை சொல்லி மாளாது. நாட்டை விட்டு வெளியேறாமல் இந்நாட்டிலிருந்து கொண்டே நாட்டை கட்டியெழுப்ப தேவையான சூழலை உருவாக்க வேண்டும். දැවන්ත සටනක් කරලා සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රයේ සිදුවෙන ජාවාරම්කාර ගනුදෙනු நாடு பொருளாதார ரீதியாக ஸ்திரமான நிலையை அடைந்துள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கேபண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் வறுமையான குடும்பங்களுக்கு தலா 20 கிலோகிராம் அரிசி வழங்கும் வேலை திட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி பதுளையில் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கேபண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். එව්ගෙන් මේ සිංහල හින්දු අලුත් අවුරුද්ද සමරුවා කියන එක රටවාසී සියලු දෙනාම පිළිගන්න කාරණයක්. நாடு பொருளாதார ரீதியாக ஸ்திரமான நிலையை அடைந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சியின் காரணமாகவே இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. உலக நாடுகள் வியக்கும் வகையில் மிக விரைவாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளோம். நாட்டை மீட்டெடுக்கும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் வறுமையில் வாழும் 25 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 20 கிலோகிராம் அரிசி வழங்கும் வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த திட்டமானது எதிர்வரும் 21ஆம் தேதி பதுளையில் ஆரம்பமாக உள்ளது. ஏனைய அரசியல் தலைவர்களுடன் ஒப்பிடும்போது ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை வழிநடத்தக்கூடிய அனுபவம் மிக்க ஒருவராக இருக்கின்றார். ආරම්භ වෙලා තෙල් ටික ගෑස් ටික ඉන්ධන ටික නැතුව අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය ටික නැතුව සියලු රටවැසියන් அரசாங்கத்தை தோற்கடிக்க புது வருடத்தில் மக்கள் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். புது வருடத்தை கொண்டாட முடியாத வகையில் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதனால் அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கு மக்கள் தீர்மானமான முடிவு எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதுவாறு குறிப்பிட்டார். අලුත් අවුරුද්ද සුභ වෙන්න නම් මං හිතන්නේ අපි හැමෝම நாட்டில் கடந்த 2019 ஆண்டில் முற்பகுதியில் இருந்த பொருட்களின் விலைகளையும் தற்போதைய விலைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். இம்முறை தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடுவதற்கு முடியாத நிலை காணப்பட்டது. ஏனென்றால் மக்களிடம் பணம் இல்லை. வருமானத்தை மீறி செலவு செய்ய வேண்டியுள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளார்கள். நாட்டின் புதிய ஜனாதிபதியும் அரசாங்கமும் தெரிவு செய்யப்படும் முக்கியமான வருடம் இதுவாகும். ஆதலால் மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது மிக அவசியம். மேலும் மக்கள் விடுதலை முன்னணியினர் எம்மோடு விவாதத்திற்கு தயார் என கூறுகின்றனர். எனினும் இப்போது அவர்கள் அமைதி காக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவரும் எமது பொருளாதார குழுவும் விவாதத்திற்கு தயாராக இருப்பதை நாம் வெளிப்படையாக அறிவித்துவிட்டோம். எனினும் மக்கள் விடுதலை முன்னணியினர் விவாதத்தை தவிர்ப்பதற்கு பல்வேறு புனைகதைகளை கூறி வருகின்றனர். රුපියල් 115ට තිබ්බ එක දැන් 380ක් වෙලා. பாடசாலைகளில் பணம் அறவிடப்படும் செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கல்விக்கான செலவு அதிகரிப்பால் பெற்றோர் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எங்களுக்கு தெரியும், தற்போது பாடசாலை இலவச கல்வி தான் இலங்கையில் நடக்குது. இப்போ இலவச கல்வி இலங்கையில் நடைபெறக்குள்ள இலவச கல்வினா இவ்வளவு காசு பெற்றோர்களால் பாடசாலைகளுக்கு எடுக்கிறாங்க. இது பெற்றோர்களுக்கு தாங்க முடியாத ஒரு செயல்பாடாக தான் நாங்கள் காண்றோம். விசேஷமாக எங்களுக்கு தெரியும், பாடசாலைகளுக்கு ஒரு சுற்றறிக்கை இருக்குது 5/2015. இந்த சுற்றறிக்கையின்படி பாடசாலையில் இருக்க சகல செலவுகளையும் சேர்த்து மாணவர்களால் பிரித்து அந்த ஒரு மாணவர்களுக்கு எவ்வளவு காசு எடுக்கணும்னு எடுக்க சொல்லியிருக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் அப்படியும் எடுத்து அதுக்கு பிந்தி ஒவ்வொரு இவெண்ட்டாக காசு சேர்க்கறது நடக்குது. ஸ்போர்ட் மீட் வந்தால் அதுக்கு 3000 ரூபா, 4000 ரூபா, 2000 ரூபா, 1000 ரூபான்னு வேறு நிகழ்வுகள் நடந்தால் அதுக்கு காசு சேர்க்குறாங்க. பாடசாலையில் சகல நிகழ்வுகளுக்கும் பெற்றோர்கள்ட்ட காசு அளிக்கிறாங்க. எப்படி இதுகளை ஆடிட் பண்ணுறதும் இல்லை. இது பெரிய பாடசாலைகளில், பிரபலிய பாடசாலைகளில் இந்த அதிக எடுக்கிறது கூட. இப்போ இதை பெற்றோருக்கு தாங்க இல்லாது. கல்விக்கு எங்களுக்கு தெரியும், ஜிடிபியில் 100க்கு ஒதுக்க சொல்லியிருக்குது. அதில் அரசு 100க்கு 1 கூட ஒதுக்காதனால பாடசாலைகளில் சகல செலவுகளையும் பெற்றோர்கள் அறவிடுற செயல்பாடு தான் நடக்குது. இதை பெற்றோர்களுக்கு தாங்க இல்லாது. இப்போ எங்களுக்கு ஒரு பக்கத்தால் எங்களுக்கு தெரியும், பாடசாலை பொருட்களோட விலை அதிகரிச்சிருக்குது, போக்குவரத்து விலை அதிகரிச்சிருக்குது. ஒரு பக்கத்தால் இந்த பாரம், மறுபக்கத்தால் பாடசாலை எல்லா சுமையும் பெட்ரோல் மத்தியில் போன பின்னி பெற்றோர் எப்படி இதுகளை செய்கிறது? இலவச கல்வி எங்கே போயிருக்குது? இதுக்கு என்ன தீர்மானம் எடுத்துருக்கலாங்க? இந்த பாடசாலை எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிகழ்வுகள் சில ஸ்கூல்களில் நடக்கிறதுனா என்னது, அவங்களுக்கு கல்ச்சுரல் நிகழ்வுகள் இருக்கலாம், இல்லாட்டி பாடசாலைகளில் ரிலீஜியஸ் வேலைகள் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் சில வேலை கோயில்களில், பன்சலையில், கோவிலில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ஸ்கூலில் செய்கிறாங்க. செஞ்சு காசாக விடுறாங்க. ஏன் காசு இவ்வளவு காசு சேர்க்குறாங்க? இது தாங்க இல்லாத பெற்றோருக்கு. சில பெற்றோர்கள் இது சம்மந்தமாக போயிட்டு பேசினா அவங்கள்ட்ட பழி வாங்குவாங்க. ஏன் பயப்படுறாங்க? இதை பேசணும். அரசு இந்த செயல்பாடுகளுக்கு ஊக்குவிப்பு தான் கொடுக்குது. ஏன் அரசு பாடசாலை செயல்பாடுகளுக்கு காசு ஒதுக்காதனால பாடசாலைகள் மூலம், பாடசாலை மாணவர்கள் மூலம் காசு சேர்க்கறதுக்கு அரசு ஊக்குவிப்பு கொடுக்குது. அதனால தான் பெற்றோருக்கு இது தாங்க இல்லாமல் இருக்குது. சில பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியும், அவங்க இது சம்மந்தமாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு நடவடிக்கையும் இல்லை, சும்மா ஒன்றும் நடக்கிறது இல்லை. இது அவங்க யார்கிட்ட போயிட்டு சொல்கிறது? அதனால் நாங்கள் சொல்கிறோம், இது சம்மந்தமாக நீதி ஒன்று வேணும். அதோடு இது மட்டும் இல்லை, பாடசாலைகளில் மாணவர்கள் சேர்க்கக்குள்ள 1ஆம் ஆண்டாக இருக்கலாம், 6ஆம் ஆண்டாக இருக்கலாம், 7க்காக இருக்கலாம், காசு அட விடுறாங்க. ஆனால் சுற்றறிக்கைகள் இருக்குது ஒன்றும் காசு எடுக்க இல்லாதுன்னு. அந்த சூழ்நிலையில் எப்படி காசு எடுக்கிறாங்க? இப்போ காசு எடுக்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை. சில பெற்றோர்கள் காசு கொடுத்து மாணவர்கள் போட்ட வேண்டி சத்தம் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்? இது அவங்களோட மாணவர்கள் எடுத்த வேண்டி எடுக்காதவங்க தான் பேசுவாங்க. அது நடந்திருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த செயல்பாடு நிறுத்தணும். அதோடு எங்களுக்கு தெரியும், பாடசாலையில் பழைய மாணவர்கள் சங்கம் இருக்குது. இந்த பழைய மாணவர்கள் சங்கத்தில் ஏன் காசு சேர்க்குறாங்க? பழைய மாணவர்களுக்கு அவங்களோட சொந்த காசால் தான் பாடசாலைகள் நடவடிக்கை எடுத்து போகணும். அப்படி இல்லாமல் அவங்களும் காசு அறுவடை செயல்பாடுக்கு போனால் எப்படி பெற்றோர்கள் இதை தாங்கிறது?
அதனால் நாங்கள் சொல்கிறோம் தற்போது இலவச கல்வி நான் இலங்கையில் இருக்குது, இலவச கல்விக்கு முக்கியத்துவம் நான் இலங்கையில் இருக்குது. இந்த காசு அறுவடை செயல்பாடு நிறுத்த வேண்டும். இது பெற்றோர்களுக்கு தாங்க இயலாது. இந்த சூழ்நிலையில் காசு அறுவடை செயல்பாடுகள் முன்னுக்கு போகிறதா இருந்தால் இதுக்கு எதிராக நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக பெற்றோரையும் சம்பந்தப்படுத்த செயல்பாடு உறுதியாக போவோம்ன்றது நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம். மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாத இந்தியா தமிழர்களின் பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கும் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கிராமிய அமைப்புகள் கேள்வி எழுப்பியுள்ளது. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மீறும் வகையில் இந்தியா செயற்பட்டால் இலங்கையிடமிருந்து இந்தியா பெற்ற பிரதேசங்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டி ஏற்படும் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் பொருளாளர் செல்லத்துறை மகேசன் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் யாழில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாத இந்தியா எங்களோட தமிழர் பிரச்சனையை எப்படி தீர்க்க போகுதுன்றது எங்களுக்கு இப்போவும் ஐயப்பாடு தான். அது நடக்குமோன்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் பல துரோகத்தனங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கணுமே தவிர எங்களை வாழ வைக்கிறதுக்கான எந்த இதுவுமே அவன் செய்ய இல்லை. தேர்தல் முடிஞ்சதை பெரிய பேச யாரும் இருக்க மாட்டோம், கச்சதீவை பெரியும் பேச மாட்டோம், கடத்தொழில பெரியும் பேச மாட்டோம், எல்லாரும் விட்டுறினோம். அது எங்களுடைய அரசாங்கங்களுக்கும் விளங்கும். அதால் அவை இதை பெருசுப்படுத்தலேண்டா அது அவையின் பிரச்சனை, அது அவை சொல்லிக்கொள்கிற பிரச்சனைக்கெல்லாம் இவ கதை சொல்லி கொண்டிருக்கலாம். ஏன்டா அங்கே அரசியல் அங்கே என்னென்னா தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. இதில் உண்மை பொய்யெல்லாம் கலந்தான் சொல்லி கொண்டிருப்பினோம். வாக்குறுதியாக நிறைவேற்றணுமா இருந்தால் ஏற்கனவே ஒப்பந்தத்தின்படி எங்களோட பிரதேசங்களில் பெரும்பகுதியான பிரதேசங்களை அவை அங்கே தாங்கள் வாங்கி வச்சிருக்கணும். முக்கியமான மீன்பிடி பிடிக்கக்கூடிய இடங்கள் கன்னியாகுமரி பக்கத்தால் எங்களோட இலங்கைக்கு சொந்தமான பிரதேசங்கள் அந்த இடம் கொடுத்ததாக எங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது. அப்போ அதுகளை பற்றியும் ஆராய வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்காகத்தான் கச்சதீவை கொடுத்ததாக எங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது. நாங்களும் சில விஷயங்களை அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதில் எங்களுக்கு பெருந்தொகையான பிரதேசங்கள் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இலங்கைக்கு சொந்தமான பிரதேசங்கள். அதுகளும் இருக்க வேண்டிய கட்டங்கள் வரும். அதை பற்றியும் கதைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சிவில் சமூக அமைப்புகள் முன்னெடுக்கும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரசன்னா இந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார். சிவில் சமூக அமைப்புகள் முன்னெடுக்கும் தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கருவுக்கு அனைத்து கட்சிகளும் பூரணமாக ஆதரவளிக்க வேண்டும் என கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரசன்னா இந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாகாண சிவில் சமூக குழுவினால் முன்னெடுக்கப்படும் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது எவ்வாறு எனும் மக்கள் மனு கருத்தாய்வு தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இவ்வருடம் தேர்தல் வருடமாக பொதுவாக பேசப்படுகின்றது. அதிலே ஜனாதிபதி தேர்தல் என்பது முதலிலே வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று வடகிழக்கில் இருக்கின்ற புத்திஜீவிகள், சிவில் சமூகங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு முனைப்புடன் முன்னெடுத்து செல்லுகிறார்கள். ஒரு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை பிரதிநிதித்துவப்படுத்தி நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, அந்த வகையிலேயே இது என்னை பொறுத்தவரை இதை வரவேற்கத்தக்க வேண்டும். கடந்த காலங்களிலே நாங்கள் ஏனைய பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆதரவளித்து பல தோல்விகளை சந்திச்சிருக்கின்றோம். ஆகவே இந்த முறை நாங்கள் இந்த சிவில் சமூகங்கள் எல்லாம் ஒற்றுமையாக நின்று எடுக்கின்ற முயற்சிக்கு நாங்கள் ஒற்றுமையாக தமிழ் பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்தி தமிழ் ஜனாதிபதி வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி அவரூடாக தமிழ் மக்களுடைய வாக்குகள் அவருக்கு விழுமாக இருந்தால் நாங்கள் சர்வதேசத்தை காட்ட முடியும். இந்த நாட்டிலேயே இனப்பிரச்சனை ஒன்று தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வடகிழக்கில் இருக்கிற தமிழர்கள், தமிழ் தேசியத்தை பற்றியுள்ள அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலுடன் அந்த பொது வேட்பாளரை ஆதரித்து முன்வருவார்களானால் நாங்கள் பெருவாரியான வாக்குகளை எடுத்து சர்வதேசத்துக்கு தமிழ் மக்கள் வடகிழக்கிலேயோ இல்லை இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் ஒற்றுமையாக தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு ஒற்றுமையாக நிற்கிறார்கள் என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக கடந்த காலங்களிலே நாங்கள் 2 தடவைகள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதிகளான இந்த சந்திரிகா அம்மையார் அவர்களுக்கும் இந்த 2015 இருந்த மைத்ரிபால சிறிசேனவுக்கும் வாக்களித்து நாங்கள் ஏமாந்த வரலாறுகள்லாம் இருக்கின்றது. சந்திரிகா அம்மையார்கள் வெளிநாட்டிலே இருந்து வந்து நல்லொரு விடயம் படித்தவர் என்று சொல்லி நாங்கள் வாக்களித்தோம். அதிலே வடகிழக்கிலே அவருக்கு 77க்கு மேற்பட்ட வாக்குகள் சந்திரிகா அம்மையாவுக்கு வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் வாக்களித்தார்கள். அந்த நேரத்தில் கூட ஒரு தீர்வு திட்டத்தை முழுமையாக கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை தரவில்லை. அதற்கு பின்னால் நல்லாட்சி என்று சொல்லப்படுகிற 2015 நாங்கள் மைத்ரிபால சிறிசேனாவுக்காண்டி நாங்கள் பிரச்சாரங்களை செய்து வாக்களித்து, ஆனால் அவர் கூட
தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை இதுவரையில் வைக்கவில்லை. ஆகவே பெரும்பான்மை இனத்தில் நிற்கிற எந்த ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் வேட்பாளராக நிற்கிறவர்கள் இன்று வரையிலே தமிழர்களுக்கு நியாயபூர்வமான தீர்வை சொல்லுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இதுவரையிலே அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய மக்கள் ஒற்றுமையாக நின்று இந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிப்போமானால் எங்களை சர்வதேசம் முற்று கவனிக்கும். ஆகவே எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் அமையும் என நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். வியட்நாம் இலங்கை இடையே பௌத்த மத பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. வியட்நாம் மற்றும் இலங்கை இடையே பௌத்த மதத்தின் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் வியட்நாம் இடையேயான பௌத்த நட்புறவை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வியட்நாம் மற்றும் இலங்கை அரசாங்கங்களின் சார்பில் வியட்நாம் பௌத்த தலைமையகத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. வியட்நாம் சார்பாக வியட்நாம் பௌத்த அமைப்பின் பொதுச் செயலாளரும், இலங்கை சார்பாக மாத்தளை மாவட்ட சாசன பாதுகாப்பு அமைப்பு மற்றும் அகில இலங்கை சாசன பாதுகாப்பு சபையின் முகுதுனுவல அன்ருத்த தேரரும் கையெழுத்திட்டுள்ளனர். இலங்கைக்கான வெங்காய ஏற்றுமதி தடையை இந்தியா நீக்கியுள்ளது. இலங்கைக்கான வெங்காய ஏற்றுமதி தடையை இந்தியா நீக்கியுள்ளதாக அந்த நாட்டு உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள இந்திய ஸ்தானிகர் ஆலயத்தால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அயலகத்திற்கு முதலிடம் என்ற கொள்கையின் அடிப்படையில் வெங்காய ஏற்றுமதிக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் இந்தியாவின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இறக்குமதி தடை நீக்கப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இலங்கைக்கு 10,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது தப்பியோடிய கைதிகளில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து சாவகச்சேரி நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதி ஒருவர், இருவரில் ஒருவர் தப்பியோடிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருட்டு குற்றத்திற்காக ஒருவரிட சாதாரண சிறை தண்டனை பெற்று வந்த கைதியும் விளக்குமறியலில் கைதி ஒருவருமே இன்று காலை தப்பியோடினர். உடனடியாக செயற்பட சாவகச்சேரி போலீசார் 30 நிமிடங்களுக்குள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது தப்பியோடிய குற்றத்திற்காக இருவருக்கும் தலா 6 மாத சாதாரண சிறை தண்டனையும் தலா 1500 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டுள்ளது. தண்டப்பணம் செலுத்த தவறும் பட்சத்தில் மேலதிகமாக 1 மாத கால சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு பணிகளை சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக இலங்கை முன்னெடுத்து வரும் மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் வேலைத்திட்டங்களுக்கு சர்வதேச நாணய நிதியம் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவு, சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிமுகத்துவ பணிப்பாளர் ஜியர்ஜி ஒகமுராவும் உள்ளிட்ட குழுவினருக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது இலங்கை அதிகார சபை ஒகமுரா பாராட்டினார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் ஆரம்பமான சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் அரையாண்டு மாநாட்டின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் பொதுக்கூட்டம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் இன்று மதியம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் கேசவதாசன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் சிறப்பாக செயற்பட்ட ஊழியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா, யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதிவாளர் காண்டீமன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதிபதிவாளர், ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் ஆலோசகர் எட்வர்ட் ரெஜினல்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நான் 90ஆம் ஆண்டு கொழும்புக்கு வரையில் மாற்று கருத்தாக, மாற்று வேலை திட்டமாக 3 விடயங்களை முன்வைத்து வந்திருந்தன. ஒன்று மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதை நோக்கி பயணிக்கிறதுக்காக, அதை அடைவதற்கான ஒரு வேலை திட்டங்களாக நாடாளுமன்ற ஜனநாயகம், முதல்ல தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, 2வது நாடாளுமன்ற ஜனநாயகம், 3வது தேசிய நல்லிணக்கம்.
இந்த 3 குழாலையும் தான் நாங்கள் எங்களோட பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நான் அன்றைக்கு சொல்லி வந்தேன். இன்றைக்கு இலங்கையில் எத்தனையோ மில்லியன் மக்கள் அரசு சேவையில் இருந்தாலும் எங்களுடைய வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் அந்த சேவையில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. வடக்கு மாகாண புத்தாண்டு விழா இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண புத்தாண்டு விழா வவுனியா நெடுங்கணி மகாவித்தியாலய மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை, வடக்கு மாகாண விளையாட்டு திணைக்களம், தொழில்துறை திணைக்களம் மற்றும் வவுனியா வடக்கு பிரதேச செயலகம், வவுனியா வடக்கு வலய கல்வி அலுவலகம் ஆகியன இணைந்து நடாத்திய வடக்கு மாகாண புத்தாண்டு விழா நெடுங்கணி மகாவித்தியாலய மைதானத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் நிரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் PHM சார்ல்ஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாரம்பரிய முறையில் விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற்றதோடு தமிழ் சிங்கள கலை நிகழ்வுகள், பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய உணவு கண்காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. நிகழ்வில் வவுனியா மாவட்ட செயலாளர் சரத் சந்திர, மேலதிக மாவட்ட செயலாளர் திரேஸ்குமார், வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரதாபன் மற்றும் முக்கியஸ்தர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வசந்த கால களியாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நுவரெலியா மாவட்டத்திற்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நுவரெலியாவில் வருடம் தோறும் நடைபெறும் ஏப்ரல் வசந்த கால களியாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வெளிமாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலுமிருந்தும் பெரும் எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நுவரெலியாவிற்கு வருகை தருகிறார்கள். நுவரெலியா மாநகர சபை ஏற்பாட்டில் இம்மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தது. தொடர்ந்து 30ஆம் தேதி வரை தினம்தோறும் கலை கலாசார விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறுகின்றன. இந்த நாட்களில் நுவரெலியாவிற்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாகவும் காலநிலை பொருத்தமானதாக உள்ளமையாலும் நாட்டின் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் சித்திரை புத்தாண்டு பண்டிகை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமையினால் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் நுவரெலியாவிற்கு விடுமுறையினை கழிப்பதற்காக வருகை தருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக நுவரெலியா பிரதான நகர் ஹக்கல பூங்கா, விக்டோரியா பூங்கா, ஹிரஹரி பூங்கா, ஹிரஹரி வாவி கரையிலும், உலக முடிவு, சீதா எலிய கோவில், வரலாற்று சிறப்புமிக்க தபால் நிலையம் போன்ற பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டமாக குவிந்து காணப்படுகின்றனர். அதோடு நுவரெலியா ஹிரஹரி வாவிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள களியாட்டு நிகழ்வுகளிலும் குதிரை சவாரி செய்யும் இடத்திலும் சுற்றுலா பயணிகள் திரண்டுள்ளனர். மேலும் கடந்த வருடங்களை விட இம்முறை பெருந்திரளான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா ஹோட்டல்களிலும் சுற்றுலா விடுதிகளிலும் முன்கூட்டியே பதிவுகள் செய்துள்ளதாகவும் ஹோட்டல் உரிமையாளர்களும் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு பட்டியிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளராக செல்லத்துறை புவனேந்திரன் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். மட்டக்களப்பு பட்டியிருப்பு வலயக்கல்வி அலுவலகத்தின் வலயக்கல்வி பணிப்பாளராக செல்லத்துறை புவனேந்திரன் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். வலயக்கல்வி அலுவலகத்தில் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளார். கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் மேலதிக கல்வி பணிப்பாளராக கடமையாற்றி வந்த இவர் இலங்கை கல்வி நிர்வாக சபையின் 1ஆம் தரத்தைச் சேர்ந்தவர் ஆவார். புதிய கல்வி பணிப்பாளரின் கடமையேற்பு நிகழ்வு பட்டியிருப்பு வலய அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக பட்டியிருப்பு வலய கல்வி பணிப்பாளராக கடமையாற்றிய ஸ்ரீதரன் இடமாற்றலாகி சென்றமையும் குறிப்பிடத்தக்கது. அன்னை பூபதியின் ஊர்திக்கு இன்று வவுனியாவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாட்டுப்பற்றாளர் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவு அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்திக்கு இன்று வவுனியாவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லவுள்ள ஊர்தியானது இன்று வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம் பந்தலுக்கு முன்பாக அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்க தலைவி ஜெயவனிதா ஈகை சுடரினை ஏற்றி வைத்ததை தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்காவின் வாகனம் தீப்பற்றி எரிந்துள்ளது. பண்டாரவளை ஹல்பே பிரதேசத்தில் இன்று அதிகாலை 12:45 மணியளவில் இராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்க பயணித்த வாகனம் தீப்பற்றி எரிந்துள்ளது. மகியங்கனையிலிருந்து எல்ல பிரதேசத்திற்கு சென்று கொண்டிருந்த போதே பண்டாரவளை ஹல்பே பகுதியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது.
இயந்திர கோளாறு காரணமாக தீப்பிடித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீயில் ராஜாங்க அமைச்சரது வாகனம் பலத்த சேதமடைந்துள்ளது. எனினும் அமைச்சருக்கோ சாரதிக்கோ எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கை இஸ்ரேல் இடையிலான விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கை மற்றும் இஸ்ரேல் இடையிலான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன என அந்த நாட்டுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். தற்போது காணப்படும் மோதல் நிலைமைகளை இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் நாட்களில் இஸ்ரேலுக்கு பயணிப்பதற்காக விமான ஆசனங்களை பதிவு செய்ய இலங்கையர்கள் அந்தந்த நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பயணி திகதியை மாற்றிக்கொள்ளுமாறும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் அறிவுறுத்தியுள்ளார். திரைசேரி உண்டியல்களை ஏலத்தில் விடுவது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவித்தல் விடுத்துள்ளது. 78,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் நாளை ஏல விற்பனையில் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 23,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தில் அதிக பயனாளிகளை இணைத்த சமர்த்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டு பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் சமூக பாதுகாப்பு சபையின் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தில் அதிக பயனாளிகளை இணைத்த சமர்த்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டு பத்திரம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. சமூக பாதுகாப்பு சபையின் ஓய்வூதிய திட்டத்தை 2024ஆம் ஆண்டில் அமுல்படுத்துவது தொடர்பாகவும் 2023ஆம் ஆண்டு அதிகமான பயனாளிகள் இணைத்துக் கொண்டமைக்காகவும் காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் கடமையாற்றிய 4 சமர்த்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வு காத்தான்குடி பிரதேச செயலாளர் உதய ஸ்ரீதர் தலைமையில் இடம்பெற்றது. சமூக பாதுகாப்பு சபையின் மாவட்ட இணைப்பாளர்களான AM அமீன், YM இனிகோ மற்றும் காத்தான்குடி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் திருமதி ஜெல்மியா உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளுக்கு டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.